தமிழ் வந்து மணக்கின்றது. உருகாத மனமிங்கு காணவில்லையே, மனையில் காணவில்லையே, உருகாத மனமிங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே, முருகாவுள் பாட்டெல்லாம் இணைக்கிறது. கண்டா கடம்பா கார்த்திகேயா, தமிழ் என போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியே நாரதனின் பணிவான வணக்கம். முருகா வருக 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 வருக. நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்வரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்த உடனே இந்த கழுகாசலம் மேலும் பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு. தமிழ் கடவுளாகிய தந்தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? அதே நேரத்திலே எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க இனிதான சுரங்கான இசை மேதையே, இதான சுரையான இசை மேதையே, மேதையே எனது உயர்வான அவயோகியே, இனிதான சுரங்கான இசை மேதையே, மனிதாபிமானத்தை நாரதரே, நாரதரே, மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மறைமோறு மரவேணும் மகரிஷியே, இனிதான சுரம் ஞான செய்வேதையே. எங்கெங்க சென்றீர்கள்? என்னென்ன கண்டீர்கள்? எடுத்த குரங்கள் பார்க்கலாம். மூன்று லோகமும் சென்று மும்மூர்த்தியை கண்டு கந்த பெருமானை காணலாம், கந்தனுடைய ஆசையை பெறலாம் என்ற ஆவலோடு வரும்பொழுது கண்ட பெருமானை கண்டே சிறப்பான கனி ஒன்றை கண்டுவதற்கே முருகா. ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள். ஆமா முருகா, என்று கண்டு வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வந்ததனால் கிடைத்தது ஒரு பழனி என்று சொல்லக்கூடிய ஆகச் சிறப்பான ஒரு படை வீடு. கொண்டு வந்ததனால ஒரு வீடு கிடைச்சது. அதே போல இன்று கண்டு வந்திருக்கக்கூடிய கனியினாலும் ஒரு சிறப்பு கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது முருகா. தாங்கள் பார்த்திருக்கிற சாதாரண கனியா இருக்காது. கனியுடைய பெருமைகளை மகத்து கொடுத்தபடி நாவால் எடுத்த குரங்கள் பார்க்கலாம். கொண்டு வந்த கனியினாலே எப்படி ஒரு ஆகச்சிறந்த படை வீடு கிடைத்தது போல இன்றும் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கனியுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் கூறுகின்றேன், கேளுங்கள். ஓஹோ, அந்த ராகம் பாட போறோம்னா அதை அப்படியே தேன் மாதிரி எடுத்து கொடுப்பாரியா. அவருக்கு பேர் தான் மூத்தகுடி. ஆமா, வாங்க நிற்கும் தேன் கதலி, வங்க நிற்கும் மேரி நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா, அக்கணியை இக்கணமே குய்யாமல் குய்தனைத்துக் கொள்வீர் முருகா, முருகா, முருகா. அந்த குச்சி எடுங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா, வஞ்சி கொடி இங்கு வருவா. ராகம் நல்லா இருக்கா? கண்ணீரண்டில் போர் தொடுப்பிருக்கா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா, அவ வெண்ணிலவ தோற்கடிப்பா. அப்படியா? இந்த பாட்டு குத்து பாடல் அல்லவே, ராக பாடல் அல்லவா? குத்து பாடலாக மாற்றி விட்டீர்களே. சிறப்பான கனி முருகா, நான் கண்டை கனி இசையோடு கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கிறேன் முருகா. முடுகி 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 மார்க்கத்தில் கண்டு கதி கண்டு நடைபெற்ற தன்னை கூற்று
மாற்றிடணுமா இல்லையா? அதை நோக்கும் பொழுதே உள்ளங்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே ஐம்புள்ளங்களுக்கெல்லாம் சுவை தரும் கனியே கனியே கனியே. பார்க்கக்கூடிய பார்வையில ஐம்புலனுக்கு சுவை பார்த்தாலே மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலங்களுக்குமே தரக்கூடிய அற்புதமான கனி முருகா இக்கனி. ஐம்புலனுக்கு சொல்லுகிற கனியை இது நேரம் அந்த பச்சைகள் கண்டாகிய நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டாகிய நேரம் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்லி பச்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆயையா அச்சமுடனே செல்வீர் செல்வீர். கனி என்றாலே பச்சைகளுக்கு பிரியம். என்ன காரணத்துக்காக பறந்து ஓடுகிறது? கனிகளையே உண்டு உயிர் வாழக்கூடியது பறவை இனங்கள். ஆனா அப்படிப்பட்ட பறவை இனங்களே இந்த கனியை கண்டு ஓட காரணம் மனம் வாக்கு காயம் என்ற திரிகரங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே முருகா. ஆக எட்டாத உயரம் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எட்டாத கொம்பு இருக்கும் கனியை எட்டாத கொம்பு இருக்கும் கனியை எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம்? எட்டும் படிக்கிறே கொம்புண்டு அதை பற்றி முருகா முருகா. எட்டும் படிக்கிறே கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறித்து 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 8 மணிக்கு எனக்கு கொம்புண்டு வேலாம் பார்க்கிற போது தாங்கள் கண்டு வந்தது கனியே அல்ல, கண்டது ஒரு கன்னி. யாரவள்? ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதிகளை நின்று கொண்டு இருக்கிறது. ஆமா. மீதி வாக்கு நிறைவேற்ற வேண்டும். அமுதவள்ளி சுந்தரவள்ளி சொல்லக்கூடிய 2 பெண்களுக்கான வரங்கொடுத்தின் பிரகாரம் அமுதவன் சொல்லக்கூடியவளை தெய்வயார் என்ற பேரோடு நீங்க எல்லாம் சேர்ந்து திருப்பூரத்தில் பரிசா கொடுத்துறீங்க. தற்பொழுது சுந்தரவள்ளியை மணக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி விட்டதால் தாங்கள் இப்படியே செல்லாமல் வேடனாக சென்று மான்குட்டி வந்தது என்ற வழக்கை உணர்த்தி அன்னவளை கடிமணம் முறிந்து காட்சி தர வேண்டும். வேடுவ குலத்தில் பிறந்த காரணத்தினாலே ஒரு வேடனாக சென்று அன்னவளை வாதிட்டு கடிமணம் ஆச்சரின்றே கல்யாணம் தாங்கள் வர வேண்டும். பாட்டி என பாமாலையோடு திருமணத்துக்குரிய பூமாலை கொண்டு இந்த அடியேன் வருகின்றே முருகா. கையில 2 மாலை, நாவிலை பாமாலை, 3 மாலை வரக்கூடிய முருகருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லுமிடமெல்லாம் வெற்றி வாகி. நன்றி முருகா, சென்று பாருங்கள் என்று வெற்றி உங்களுக்கு. கந்தப்பெருமான் சொல்லும் நற்காரியம் சிறக்க வேண்டுமென்றால் இன்றைய கழகத்திற்கு காரண கர்த்தாவாக அமைந்த அந்த கந்தப்பெருமானையை மீண்டும் மனதார பணிந்தால் கழகம் மேலும் சிறக்கும் அல்லவா? பணியலாம் முருகப்பெருமானை. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா கடைக்கண் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகளே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கணக்கில் பாறையா. தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே மலை மேலே தண்டவாணி கோலத்திலே தென்பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி
கடைகள் பாரையா கடைகள் பார் வித்வான் அடி நொறுக்கிறாரே. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா காண வேண்டும் சரணடைந்தேன் கந்தையா காண உன்னை சரணடைந்தேன் கந்தையா நலமனைத்து பெற அருள்வாய் முருகையா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகன் வேலையா எங்கள் வாழ்வு பலம் காண கடைகள் பாறையா கடைகள் பாறையா. இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெரும்பாக இந்த பாட்டை நான் எவ்வளவு சுமாராக பாடினாலும் கூட அந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு இனிமையான இசையோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது பாட தெரியலனா கூட பாடணுமேன்ற ஆசை வருது. இசையின் மேதைகளுக்கு உண்மையிலேயே மனமார்ந்து நன்றி நன்றிகளது வணக்கம். எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கி என்னை 4வது முறையாக தொடர்ச்சியாக இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரே ஊருக்கு வர்றதுல 2 விதம் இருக்குது. ஒன்று தொழில் பிடிச்சிருந்து சரி மறுபடியும் அந்த பையன் வரட்டுப்பா அப்படின்னு நினைக்கிறது. இன்னொரு விதம் ஒன்று இருக்கு. போன வருஷம் வந்தே ஒழுங்கா பண்ணல இந்த வருஷம் வந்தா ஒழுங்கா பண்ணுவானா பார்ப்போம் அப்படின்னு நம்பி ஒவ்வொரு வருஷமும் போடுறது. இதுல என்ன ரகம்னு தெரியல. இருந்தாலும் நல்ல வாய்ப்புன்னு வாரி விளங்கி நான் முன்னாடியே சொன்னேன். ஆமா இன்னும் நல்ல நாரதர்லாம் நிறைய பேர் இருக்காங்கப்பா நாடகத்துக்கு பதிவு பண்ண பொழுது என் தம்பி ஜெயபார்த்திபெல்லாம் இருக்காப்புல என்ன தொண்டதே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஆக சிறந்த பேச்சாளி போடுங்கப்பான்னு. அதே மாதிரி நாளை கழிச்சு நாடகத்துக்கு தம்பி ஜெயபார்த்திபன் வர்றாப்புல. அதுபோல அத்தனை கலைஞர்களுக்குமே நல்ல வாய்ப்பினை வாரி விளங்கக்கூடிய எங்களது பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய மாபெரும் கிராமமாகிய திருநெல்லிக்கோட்டை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் மிகச்சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கக்கூடிய எங்களது ஒளிபெருக்கி தான் எங்களது குமார் ஆடியோஸ் அன்பு சகோதரர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவை சார்பாக இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் சிறந்தாழ்ந்த நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம்.